ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன மேட்ருனா ஒரு தரமான லவ் அனிமே பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா ஆலியா சம்டைம்ஸ் ஐ டேர் ஃபீலிங்ஸ். எத்தனை எபிசோட் தான் வந்திருக்கு, அதுவும் தமிழ் டப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 எபிசோட் தான் வந்திருக்கு. 2 எபிசோட்லேயே நான் என்னோடய மனசு அதுக்கு பறி கொடுத்துறேன். அந்த மாதிரி அனிமேவை செதுக்கியிருக்காங்க. சொல்லப்போனால் நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். ஒரு அக்கா வருவாங்க, அந்த அக்கா செம்ம அழகாக இருப்பாங்கன்னு பார்த்தா அது இந்த அனிமேல தான். சும்மா ஒரு எபிசோடு ஒரு செகண்ட் என்னை புல்லரிக்க வச்சுட்டாங்க அந்த அனிமே. சொல்லப்போனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து ரஷ்யன் தெரியும், நம்ம ஹீரோயினிக்கும் ரஷ்யன் தெரியும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரஷ்யன் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள க்யூட்டு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ரஷ்யனில் தான் பேசுவாங்க. நம்ம ஹீரோக்கு தான் தெரியும்ல, ஆனால் அது ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவோ தெரியாத மாதிரி காட்டிப்பார். ஹீரோ எப்படி வந்து ரஷ்யன் கற்றுட்டாருன்னா, ஒரு வீட்டில் வந்து இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து ரஷ்யன். அந்த பொண்ணுக்காகவே நம்ம ஹீரோ வந்து ரஷ்யன் மொழி கற்றுக்கிட்டாரு. அப்படி தான் இந்த அனிமே தொடர்ந்து போகுது. சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு லவ் அனிமே வேறு லெவல், டாப் நாச் அப்படி தான் சொல்ல போனோம். இந்த அனிமையை பற்றி பேசணும்னா, நம்ம ஹீரோ வந்து ஹைஸ்கூலில் இருப்பார். ஹைஸ்கூல்லே 3 அழகான பொண்ணுங்க இருப்பாங்க. அது 3 அழகான பொண்ணில் வந்து நம்ம 2 அழகான பொண்ணு வந்து ஹீரோவுக்கு தெரியும். சொல்லப்போனால் அந்த சீன்லாம் அப்படியே செம்மையாக இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட வந்து 2 அழகான பொண்ணு பேசுமோ, அதில் ஒரு அழகான பொண்ணு வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணோம். இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இன்னொரு அழகான பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி. ஆனால் தங்கச்சியை வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே சரியான காமெடியாக இருக்கும். ஆனால் இந்த அனிமே தான் அனிமே. சத்தியமாக இந்த மாதிரி அனிமேலாம் தமிழில் பண்ணியிருப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் மறக்காமல் இந்த அனிமேவே பாருங்கள். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த அனிமே ஒர்த்து தான் வெயிட் ஃபார் வாட்சிங்க்கு. அப்படியே ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன நடக்கும்னா, நம்ம காட்டுவாங்க நம்ம ஆலியா தான் வந்து ஹீரோயினி. நம்ம ஹீரோ வந்து 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. ஷாக்ஸ் போட சொல்ல ஒரு சீன்லாம் நடக்கும். கொஞ்சம் என்னென்னா, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த அனிமே பார்த்துடாதீங்க. அதேமாதிரி டிவிலையும் கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. சீன்லாம் இருக்கும் தான், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சீன்லாம் இருக்காது. கொஞ்சம் நம்மளை எப்படி சொல்கிறது, எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அதேமாதிரி ஸ்டிமுலேட் பண்ணோம், அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். பெஸ்ட்டுனா பெஸ்ட்டு, இதான் பெஸ்ட்டு அப்படின்ற அனிமே தான். 2 எபிசோட் வந்ததுனால என்னால் அதை பற்றி ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்த்தா இல்லையான்னு மட்டும். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கோ இல்லையோ, ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்துருங்க. அதேமாரி மறக்காமல்